எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து முந்திரி பாதாம் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பாதாம், 1 கப் அளவுக்கு பாலில் ஊற வச்ச முந்திரி பருப்பு, 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை. நீங்கள் 1 கப்பும் எடுத்துக்கலாம், 3/4 கப்பும் எடுத்துக்கலாம். இப்போ நான் முந்திரி பாதாம் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன். இப்போ நான் வானல் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை போட்டுடலாம். ரொம்ப சூடானு அவசியம் கிடையாது. முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். லேசாக கரைஞ்சா போதும். சர்க்கரை கரையட்டும். சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு எடுக்க நான் இதில் 1 ஸ்பூன் பால் விட்டுருக்கேன். இப்போ அழுக்கெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து வந்தோடனே இந்த அழுக்கை நீக்கிடலாம். இப்போது அழுக்கு இங்கே சேர்ந்துருக்கு, அதை எடுத்து போட்டுடலாம். இப்போது இதில் அழுக்கு நீக்கியாச்சு. இது வந்து பதம்லாம் ஒன்றும் கிடையாது, கரைஞ்சி லேசாக பிசு பிசுன்னு வந்தால் போகிறோம். இப்போ நான் அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் போட போகிறேன். நான் பாதாமியும் முந்திரியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் போட்டு கலர வேண்டியதுதான். இப்போ நம்ம முந்திரி விழுதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம். இது வந்து இப்போ லிக்விடாட்டம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கிளறிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது கிரேவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயினே இருக்குது. நாம் வந்து இதை கிளறினே இருக்கணும். விட்டால் அடி பிடிச்சிடும், வாசனை வந்தால் நல்லா இருக்காது. இதை சில பேர் வந்து முந்திரி பாதாமை பொடி பண்ணி ஜல்லிச்சிட்டு சக்கரை பாகில் போட்டு பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்படி பண்ணால் பிகினர்ஸ் வந்து தப்பில்லாமல் பண்ணிக்கலாம். இன்னும் ஈஸியும் கூட இது. இப்போ பாருங்கள், நல்லா பரோட்டா லேயர்ஸ் ஆட்டம் லேயராக வருது. இது வந்து ஒட்டாமல் வரணும். லேயரிங் வந்தால் பத்தாது. இப்படி திருப்புனா திரும்பி போய் ஒட்டக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் தேவைப்படும். இப்போ நான் ஒரு தட்டில் வந்து நெய் தடவிருக்கேன். பர்ஃபி வந்து சுருண்டு வரும்போது இதில் எடுத்து கொட்டிடணும். இப்போ இதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் தூளை தூவிடுறேன். இப்போ வந்து இந்த பதம் வந்துடுச்சு. நம்ம இழுத்தா இது வந்து கரண்டி கூடயே வருது பாருங்கள், ஒட்டாமல் வானலில். இதுதான் பதம். இது வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாற்றிடணும். இப்போ நான் அது கொட்டினதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு கத்தி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ண வேண்டியது தான். இப்போது இது நல்லா ஷேப் பண்ணியாச்சு. இதை ஒரு கத்தி வச்சு வெட்டிக்கொண்டு எந்த வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறது நீங்கள் ஆறுன அப்புறம் போடுங்க. காஜு பாதாம் கத்லி ரெடி. நான் எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் வந்து பண்ணி அதை வந்து ஃபுட் கலர் வச்சு ஒரு ஆப்பிள் ஷேப்லேயும் ஒரு பூ ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள்.